Taste the Daily. விழுப்புரத்தில் மாவட்ட வருவாய்த்துறை பணிமாறுதலில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக கூறி வருவாய் அலுவலர்கள் 2வது நாளாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் வருவாய் அலுவலர்கள் உள்ளிட்ட பணியாளர்களுக்கு பணிமாறுதல் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் பெண் பணியாளர்கள் நீண்ட தூரம் பணியமர்த்தப்படுவதாகவும் பல்வேறு நிலை பணியாளர்கள் வேண்டும் என்றே பழிவாங்கப்படுவதாகவும் இந்த முறைகேடுகளில் மாவட்ட வருவாய் அலுவலர் அரிதாஸ் ஈடுபடுவதாகவும் கூறப்படுகிறது. இதனை கண்டித்து வருவாய் அலுவலர்கள் சங்கத்தினர் 2வது நாளாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் வருவாய்த்துறை பணிகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. விடியா திமுக ஆட்சியில் அரசு அலுவலர்கள் பணி நியமனங்கள் முறையாக நடப்பதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள முத்தையாபுரத்தில் பொங்கல் தொகுப்பு பொருட்களை முறையாக வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் வேட்டி சேலையை வாங்காமல் புறக்கணித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. முத்தையாபுரத்தில் உள்ள ரேஷன் கடையில் வழங்கப்பட்ட பொங்கல் தொகுப்பில் இலவச வேஷ்டி சேலைகள் முறையாக வழங்கப்படவில்லை. இலவச வேஷ்டி சேலையில் ஏதேனும் ஒன்றை மட்டுமே ரேஷன் ஊழியர்கள் வழங்கியதால் பொதுமக்கள் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சிலர் தங்களுக்கு எதுவுமே வேண்டாம் என கூறி புறக்கணித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விடியா திமுக அரசின் மக்கள் விரோத நடவடிக்கையால் பொதுமக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். வேட்டி சேலையும் கொடுக்கல இந்த வருஷம் எங்கள் ஊரில் வேட்டி மட்டும் வேலையில் சேலை மட்டும் கொடுக்குறாரு தான் எங்கள் ஊரில் அது வேண்டான்னு சொல்லி வேட்டி சேலை எங்களுக்கு வேண்டாம் அப்படி திருப்பி அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. எங்கள் ஊரில் அது பிரச்சனை பண்ணிவிட்டு வேட்டி சேலை எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு வேட்டி சேலை ரெண்டையும் கொடுங்க, இல்லை எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி இன்றைக்கி வேட்டி சேலை வேண்டான்னு சொல்லிட்டு அரசாங்கம் கொடுத்த ஒரு கரும்பும் 1 கிலோ சீனி 1 கிலோ பச்சரிசி மட்டும் வாங்கியிருக்கோம். எங்களுக்கு அரசாங்கத்தை எங்களுக்கு எல்லா ஊருக்கும் கொடுத்த மாதிரி எங்களுக்கும் அந்த வேட்டி சேலையும் சமமாக கொடுத்தா தான் நாங்கள் வாங்குவோம். இல்லைனா திருப்பியே நாங்கள் அரசாங்கம் திருப்பி கொடுத்துருவோம். எங்களுக்கு வேட்டி சேலை வேண்டான்னு திருப்பியே கொடுத்துருவோம். கேரளாவில் இருந்து கோழி கழிவுகளை ஏற்றி வந்த 5 சரக்கு வாகனங்கள் தமிழக எல்லையில் சிக்கிய விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவில் இருந்து தமிழகத்தில் கொட்டுவதற்காக 5 சரக்கு வாகனங்களில் கோழி கழிவுகள் ஏற்றி வரப்பட்டன. தமிழக எல்லையில் பிடிபட்ட இந்த கழிவுகள் தொடர்பாக கனகராஜ், தினேஷ்குமார், ஐயப்பன், விஜி, தர்ஷன், சாகுல் அமித், ஹரால், சைன்ஹோ உள்ளிட்ட 9 பேர் பிடிபட்டனர். இவர்கள் அனைவரும் தனியார் நிறுவனத்தின் ஆதரவுடன் இயங்கும் வழக்கமான குற்றவாளிகள் எனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதன் மூலம் இத்தகைய சட்டவிரோத நடவடிக்கைகள் சிசிடிவி கேமராக்கள் வைத்து கண்காணிக்கப்படும் எனவும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாவட்ட நிர்வாகமும் நிர்வாக திறனற்ற திராவிட மாடல் அரசும் கூறி வருவது வெற்று விளம்பரம் மட்டுமே என்பது ஊர்ஜிதமாகி உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.